ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது எப்படிலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டேன், லஞ்ச் எப்படி எடுத்துக்கிட்டேன், டின்னர் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். முக்கியமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்மளோட ஃபுட் ஸ்டைல் நம்மளோட லைஃபையே மாற்றும். என் லைஃபையும் அப்படி தான் மாற்றுச்சு. பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணும், அது உண்மை. ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நான் சரியான தீனி பண்டாரம். என்னால் ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது. அதுவும் நான் எப்படிப்பட்ட ஃபுட்லாம் சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரைஸு, பர்கரு, கேஎஃப்சி சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடுவேன். நல்லா ஆயில் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துப்பேன். சின்ன குழந்தைங்க மாதிரி லேஸு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு தான் நான். பட் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ப்ரெக்னன்சி 5 இயர்ஸாக டிலே ஆச்சு, செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்க்காத டாக்டர் இல்லை, நான் சாப்பிடாத மாத்திரை இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டைம் நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ பண்ணிட்டோம், சரி இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக இருந்து நான் ஃபுட்லாம் சேஞ்ச் பண்ணேன். கொஞ்சம் எனக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒரு 1 வீக் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளே நினச்சாலும் அந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், நம்மளுக்கு சாப்பிடவும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. ஸோ நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தீனி பண்டாரம் என்னாலே முடியும்னும் போது கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே சாப்பிடல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன். நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடும், டீ காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அவசர அவசரமாக போயிடுவேன். அது ஒரு தப்பு நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த தப்பு பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப மஸ்ட்டு. நான் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு 9 o'clock சாப்பிட்ருவேன். இட்லி தான் சாப்பிடுவேன். இட்லி கூட ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஒரு 2 இட்லி சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் பயிறு எதனா டெய்லி ஒரு பயிறு சாப்பிடுங்க. கொண்டக்கடலை இல்லைன்னா காராமணி, பச்சை பயிறு எதனா ஒரு பயிறு டெய்லி வேக வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் அதை எடுத்துக்கோங்க. டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் நிறைய டீ காஃபி குடிப்பேன். பட் என்னால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் 1/2 cup காஃபியும் ஈவினிங் 1/2 cup காஃபியும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது எடுத்துக்காதீங்க. இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த ராகி தோசை, களி அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. பிரேக்ஃபாஸ்ட் இதான் சாப்பிட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பாதாம் எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு, அதெல்லாம் கூட சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்னால் நான் இட்லி தான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன், டெய்லி ஒரு பயிறு சாப்பிட்டேன். லஞ்ச் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மீல்ஸ் எடுத்துப்பேன் லஞ்சில். பட் நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன், எக் எடுத்துப்பேன். ஆனால் நான் என்ன பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட நான் தோசை, பூரி எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுமாதிரி லஞ்ச்லேயுமே நான் ஆயில் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த டீப் ஃப்ரை பண்ணுறது அது எதுவுமே நான் சாப்பிடல. இந்த வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி தான். கொஞ்சம் ரைஸ் எடுத்துப்பேன். கீரை வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். முட்டை எடுத்துப்பேன். டெய்லி 2 முட்டை சாப்பிட்டேன் நான். லன்ச் இதுதான். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்றது தான், நம்மக்கிட்ட ஈஸியாக கிடைக்கிறது தான். வெஜிடபிள்ஸு, கீரை, மீல்ஸு. பட் ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் மீல்ஸ், அதாவது ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பசி போக்குற அளவுக்கு மீல்ஸ் எடுத்துப்பேன். வெஜிடபிள்ஸ், கீரை எல்லாம் சேர்த்துப்பேன். முட்டை கண்டிப்பாக சேர்த்துப்பேன் டெய்லி. அந்த ஆயில் ஃபுட்டு, டீப் ஃப்ரை ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடணும் டோட்டலாக. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பிஸ்கெட் எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். பழம் இருந்தால், ஃப்ரூட்ஸ் எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, டிஃபன் இட்லி சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா ரைஸ் இருந்தால் ரைஸ் எடுத்துப்பேன். இதுதான் ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துப்பேன், நிறைய சாப்பிட மாட்டேன். கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணேன், ஒரு செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா, அது ஒன்று சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். இந்த ஃபுட்டு தான், இதே தான் நான் டெய்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுட்டு இது தான் நான் சாப்பிட்டேன். பட் நான் அவாய்ட் பண்ண விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த இதெல்லாம் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றது நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டீப் ஃப்ரை ஃபுட்டு, ஆயிலில் பண்ணது அந்த ஃபுட்டு எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் டோட்டலாக. நான் எப்படி அவாய்ட் பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே நம்பலை. நான் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீ ஒரு நாள் சாப்பிடாம இருப்ப, 2 நாள் சாப்பிடாம இருப்ப, நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க. டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. கிண்டல் கூட நிறைய பேர் பண்ணாங்க. பட் நான் அதெல்லாம் காதில் வாங்கிக்கல. என் மனசில் ஒரு உறுதி இருந்தது. அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது, அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் நான் அதை ஒரு உறுதியாக நினச்சிட்டு நான் இது பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்கில். பட் அந்த கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு உறுதியோடு நம்ம இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி நான் இருந்தேன். என்னை கிண்டல் பண்ணவங்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆச்சரியமாக பார்த்தாங்க, நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய ஃபுட்டில் அதாவது எப்படின்னா, முன்னாடியே வாங்கி சாப்பிடுவாங்க என்னை செக் பண்ணுறதுக்காக.
பாரு நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி அந்த மாதிரி. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, நான் என்னோடய இதில் நான் கண்டிப்பாக உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்குள்ளே ஆசை தோணினாலும் பட் வந்து அந்த பக்கம் நான் போக மாட்டேன். அது வந்து இது எல்லாமே வந்து ஒரு 1 வீக்குக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் உங்களால் அதை சாப்பிட முடியாது. அந்த ஃபுட்லாம் பார்த்தா பிடிக்காம போயிடும். நம்ம ஃபுல்லாகவே ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறியிருப்போம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஒரு ஒரு உறுதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் சொல்லிட்டு. என்னன்ட்டுனா, நான் எங்கே போனாலும் இந்த சொசைட்டியில் இருக்கவங்க என்னை கேள்வி கேட்பாங்க. அதாவது என்னென்னா, "என்ன நீ இன்னும் செகண்ட் பாப்பா பெற்றுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாப்பா இருக்குது. இருந்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, "உன் பையனுக்கே 8 வயசு ஆகும் போதே, இன்னும் நீ பெற்றுக்கலையா? இன்னும் உன் பையன் கிழவான பிறகு பெற்றுப்பியா?" அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப கோபம் வரும். அதே டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேட்குறவங்க யாரும் அக்கறையில் கேட்கல. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம மேலே யாரும் அக்கறையாக கேட்பாங்கன்ட்டுன்னு. அவங்க அக்கறையில் கேட்கல. அவங்களுக்கு தெரியும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நிற்கலை, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல எல்லார் முன்னாடியும் கேட்பாங்க, "ஏன் உனக்கு நிற்கலையா? பின்ன என்ன இவ்வளோ குண்டாக இருந்தால் எப்படி நிற்கும்? இல்லைன்னா வந்து நீ இப்படி சாப்பிட்டா எப்படி நிற்கும்?" அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே டைம் வந்து அவங்கள திட்டணும்னு தோணும். பட் அதெல்லாம் கூட வந்து ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்ட அந்த வார்த்தைகள், கேள்விகள் எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஓகே, நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொன்று என்னோடய முருகர். நான் இருந்த சஷ்டி விரதம், அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா வந்து அந்த சஷ்டி விரதத்தில் நான் போயிட்டதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே என்னை ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணேன். ஒரு நம்பிக்கை வந்தது லைஃப் மேலே. ஓகே முடியும், நம்ம இனிமேட்டு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி. கண்டிப்பாக நான் சஷ்டி விரதம் வந்து எனக்கு அடுத்த மாதமே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இல்லைனா ஃபுட் மாற்றி நான் அதுக்கு அடுத்த மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தொடர்ந்து இருந்தேன். 5வது மாதம் நான் இருந்து ஒரு 5வது மாதத்தில் நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன். ஃபோலிகுலர் ஸ்டடி ஃபெயிலியர் ஆகி, அதாவது 18th டே வரைக்கும் எக்கு க்ரோத் இல்லைன்னு டாக்டர் சொல்லியுமே நான் அந்த மந்த் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன். அதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக நான் சாப்பிட்ட ஃபுட்டுன்னு தான் நான் சொல்வேன். நான் போன வாக்கிங் தான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னாலே முடியும் அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களால் முடியும் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபுட் ஸ்டைலை மாற்றுறதுக்கு. கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஓகே. நான் சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தானாகவே நீங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிப்பீங்க. யாரும் வந்து கொடுத்தாலுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு வாரத்தை நம்ம கடந்து வரணும். அதுதான் நான் எதனால் மறுபடியும் வந்து ஃபுட்டெல்லாம் மாற்றணும், நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கவங்களில் பாதி பேருக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட். எனக்குலாம் உண்மையாகவேங்க 3 months ஒன்ஸ், ஏன் சம்டைம் 4 months ஒன்ஸ் கூட பீரியட் வரும். அந்த அளவுக்கு தான் சில நேரம் வந்து நான் என்னென்னவோ சாப்பிட்டு பப்பாளி, அன்னாச்சி பழம் அப்படிலாம் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு கூட நான் பீரியட் வர வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து டாக்டருமே வந்து நீ வெயிட் கம்மி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. பட் வந்து என்னால் நான் வெயிட் அவ்வளோ கம்மி பண்ணனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் அவ்வளோ செக் பண்ணல. பட் என்னோடய ஃபுட்லாம் நான் மாற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் என்கிட்ட நிறைய சேஞ்ச் நான் பார்த்தேன். அது நல்லா நான் தெளிவாகவே பார்த்தேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்டேயும் சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் தான் எல்லாருக்கும் இருக்கும். எக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு எக்கு க்ரோத்துக்கு வந்து நான் நல்ல க்ரோத் சைஸில் வரதுக்கு என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து இவ்வளோ தான் நான் சாப்பிட்டேன். இதை நான் சொன்னேன்ல அவாய்ட் பண்ணேன்னு, அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 1 month மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? 1 month மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், டெய்லி சாப்பிட்ணும். உங்களுக்கு எதுனா வந்து கொஞ்சம் எதனா சேடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த மாதிரினா, இந்த இன்ஸ்டாலெலாம் வந்து காமெடி வீடியோலாம் வரும் பாருங்கள், அதெல்லாம் போய் பாருங்கள், சிரிப்பு வரும். நான்லாம் அப்படி தான் பார்த்து என்னோடய மைண்டே சேஞ்ச் பண்ணிப்பேன். நீங்களும் அந்தமாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நெகட்டிவ் பீப்புள்ஸ்கிட்டேருந்து தள்ளியே இருங்க. அந்தமாதிரி நெகட்டிவாக பேசுவாங்க இல்லையா, இல்லை நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க, உன்னால் முடியாது, ஐயோ பீரியட் இத்தனை மாதம் கழிச்சு வருமா,
அப்போ கஷ்டமாச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இல்லை நீர் கட்டியிருக்கா உனக்கு அப்படின்னு கூட பயமுறுத்துவாங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, நீர் கட்டி வந்து கேன்சரோட ஹை ரிஸ்க்குன்னு சொன்னாங்களே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிடுங்க. அவங்க சொல்கிறாங்களா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. நம்மளையும் தாண்டி கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது. அது நினச்சா கண்டிப்பாக நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ண முடியும். பட் நம்மளும் அது கொஞ்சம் எஃபர்ட் போடணும் கண்டிப்பாக. கடவுள் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுவார். நீ இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியில் நம்ம போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு. என்னாலேயே முடிஞ்சது. நான் ஒரு ஃபுட்டி தீனி பண்டாரம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக இன்னிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். இருப்பேன். எதனா டவுட்டு இல்லை இதை பற்றினா வீடியோ போடணுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சது என் லைஃப்பில் நடந்தது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.